எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. உம்முடைய வல்லமை உள்ள கரம், உம்முடைய ஓங்கிய புயம் எங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. தொடக்கம் முதல் முடிவு வரை யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆசீர்வதியும். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்முடைய பழக்கம் தேவனோடு எப்படி இருக்க வேண்டும். தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு நமக்கு எப்படி பழக்கம் இருக்க வேண்டும். முதலாவது தேவனோடு சஞ்சரிக்கும் பழக்கம். அது யாரெல்லாம் இருந்தால் நம்ம பார்த்தோன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 21 22 வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ அவன் நாளெல்லாம் 365 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது, அவன் 365 வருஷம் வாழ்ந்திருக்கான். அதில் மெத்துசலாவை 65வது வயசில் பெற்றிருக்கான். அதுக்கப்புறம் 300 வருஷம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்தவனால அவனுக்கு கிடைத்த ஒரு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ள முடியும். எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு? 365வது வயதில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு. அப்போது அது வரைக்கும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். திடீர்னு ஒரு நாள் அவரை காணாமல் போயிற்று. அப்படி அவர் காணப்படாமல் போவதற்கு முன்பாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஏனோக்கு பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு கிடைத்த சாட்சி அதுதான். தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எல்லாரும் அவன் தேவனுக்கு ரொம்ப பிரியமானவன், ஆனால் தேவனோடே என்ன செய்கிறான்? சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் என்று எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு 300 வருஷம் சஞ்சரித்தானான். நமக்கு ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கனா கஷ்டமாக இருக்குது. அவன் எத்தனை நாட்கள்? 300 வருஷம் அப்படியே ரிலேஷன்ஷிப், அப்படியே ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்ந்திருக்கான். அதே மாதிரி நம்ம இன்னொருத்தனும் நோவா, அவனுக்கு கிடைச்சது என்னதுன்னா, நோவாவோ கர்த்தருடைய 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த மக்கள் ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமில்லாத காரியங்களே, அந்த பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு பூமியை அப்படியே அழிக்க போகிறேன், நான் உண்டாக்கின பூமியை என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவருக்கு யார் மேலே ஒரு தயை கிடைத்தது? நோவாவின் மேல். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் 9வது வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை ஒரு பேழையை உண்டாக்க சொல்லி அவனே என்ன செய்தார்? உலகத்தையே அழித்தார். அழிக்கும்போது அவன் குடும்பத்தை மாத்திரம் என்ன செய்தார்? ஆண்டவர் காப்பாற்றினார். இவ்வாறு தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தால் எந்த அழிவுக்கும் நம்ம உட்படாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா, தேவனுக்கு பயந்திருக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று ஞானி சொல்கிறான். அதே மாதிரி உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு.
வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து ஆண்டவருக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்குறார். அதனால் கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும்? பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தாலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய பயப்படுவோம். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு பயப்படும் பயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். யாருக்கு ரொம்ப இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. யோபு 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவனுக்கு இருந்ததுனால அவன் என்ன செய்தான்? எந்த பொல்லாப்பும் செய்ய அவனுக்கு மனசே வராது. அதை செய்ய மாட்டான் இல்லையா? அடுத்தவங்களை அழிக்கிறது, அவங்கள கொல்றது, இந்த காரியங்கள், அவங்களுடைய பொருட்களை கொல்றது, இதெல்லாம் அவன் செய்யவே மாட்டான். ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கும்போது அவன் பிள்ளைகள்லாம் கூடி விருந்துண்டி ரொம்ப சந்தோஷமாக குதூகலப்பட்டு கொண்டிருக்கும்போது ஆண்டவரை ஒரு வேளை மறந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவனே பயப்படுவான். பயந்து ஒவ்வொரு அந்த பிள்ளைகளின் இலக்கத்திற்கு தகுந்த மாதிரி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருடைய இலக்கத்திற்கு தகுந்த மாதிரி அவன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவானான். பார்த்தோம்னா எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால தன் பிள்ளைகள் மேலே எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காக இவன் பலி செலுத்தி அவர்களுடைய பாவங்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அப்படி ஆண்டவரோடு அவன் ஜீவித்து கொண்டிருந்தான். அதனால அவனை சாத்தான் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். சாத்தான் சோதித்தா கூட அவன் என்ன செய்யலையான்? தன் வாயினால் ஒரு தவறும் செய்யலை. பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்? 21ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறான்? நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவன். ஒரே நாளில் எல்லாம் கடகடகடன்னு அழிஞ்சு போச்சு. ஆனாலும் அவன் என்ன செய்யலை? தேவனை குறை சொல்லவே இல்லை. அப்புறம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தில் பார்த்திங்கன்னா, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவரை குறித்து அவன் என்ன செய்யலை? ஒரு பாவமும் செய்யலை. அந்த அளவுக்கு அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்தார். பாருங்கள், தன்னுடைய நண்பர்களுக்கு கூட ஆண்டவர் எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் என்ன செய்தார்கள்? என்னை துக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் ஆண்டவர் நண்பர்களை பார்த்து ஆண்டவர் எனக்கு கோபம் மூழ்கிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசலோ. 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பாருங்கள், சிநேகிதரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு கோபம் மூழ்கிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் பேசுகிறார். அடுத்த வசனத்திலையும் கடைசியில், என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்புறம் கர்த்தர் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கும் போது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, யோபு 10ஆம் வசனம் பாருங்கள், யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு இவ்வளோ நாள் சாத்தான் அவனை சோதிச்சு கொண்டிருந்த சோதனையிலிருந்து கர்த்தர் முற்றிலுமான ஒரு விடுதலையை கொடுத்தது மாத்திரமல்ல, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கணும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாம் ரெட்டிப்பாக கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தாராம். 12ஆம் வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எல்லாம் அவனுக்கு 2 மடங்காக கர்த்தர் கிடைக்கும்படி செய்தார். அவன் பிள்ளைகள் தான் அந்த தேசத்திலே ரொம்ப அழகான பிள்ளைகளாக, சௌந்தரியமான பிள்ளைகளாக இருந்தார்கள்.
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி யோபுவை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அவன் நெடுநாளாய் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். இடையில சாகலை. இவ்வளோ கஷ்டங்கள் வந்தால் கூட அவன் கடைசி வரைக்கும் என்ன செய்தான்? கர்த்தரோடு தான் ஜீவித்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அடுத்தாப்புல யுத்தத்திற்கு கர்த்தர் பழக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி பழக்குவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 18வது சங்கீதம் 34, 35 வசனங்கள். சங்கீதம் 18, 34, 35. வெண்கல கரவில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இது யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறான். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்கே தன்னுடைய கிண்ணறத்தை வச்சு அவன் அங்கே பாடல்கள் கர்த்தருக்கு பாடிக்கொண்டு அவன் அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கான். அவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தான். எப்பொழுதும் அவன் என்ன செய்தான்? பாடல்கள் பாடி கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். அதனால் கர்த்தர் எப்படி அவனை பழக்க வைக்கிறாராம்? வெண்கல வில்லும் அவன் கைகளால் என்ன செய்ய முடியும்? வளைக்க முடியுமா அந்த வில்லை? என் கைகளை இப்படி யுத்தத்திற்கு ஆண்டவர் பழக்க வைத்தார் அப்படின்னு சொல்கிறார். இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிற அளவுக்கு அவனுக்கு கைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? பலப்படுத்தினார். அந்த பலன் அவனுக்குள்ளே இருந்ததுனால ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை பிடிச்சிட்டு போகும்போது இவன் பின்னாலே போய் அந்த சிங்கத்தின் வாயினின்றும் கரடியின் வாயினின்றும் தன்னுடைய ஆடுகளை என்ன செய்தான்? மீட்டான். அதனால் அவைகள் கோபத்தில் இவன் மேலே பாஞ்சு வரும்போது இவன் என்ன செய்தான்? அவைகளை எதிர்த்து அப்படியே ஆடை தோல் உரிக்கிற மாதிரி இவன் அந்த சிங்கங்களை என்ன செய்து விட்டான்? அப்படியே கிழித்து போட்டு விட்டான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? பழக்குவித்திருந்தார். அந்த சமயத்தில் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரர்கள் யுத்த வீரர்கள் அவர்கள் யுத்த களத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன செய்கிறார்? சகோதரர்களுடைய சுகநலன்களை விசாரித்து வரும்படி இவனை அனுப்புகிறார். இவன் போய் அங்கே கேட்க போகும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோன்னா அங்கே என்ன செய்கிறாங்க? அங்கே கோலியாத் என்பவன் என்ன செய்தான்? நின்று 40 நாட்கள் கத்திக்கிட்டே இருக்கான். எப்படி கத்துறான்னா, என்னோட சண்டை போட வரணும். ஒரு பெரிய வீரன் அவன். கோலியாத் என்ற ஒரு பெரிய வீரன். அவனை பார்த்து சவுல் பயப்படுறான். சவுல் ராஜா பயப்படுறான். அந்த போர் வீரர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அப்படி அவங்க எல்லாரும் பயந்து நடுங்கி, அவன் சத்தம் அப்படி பயங்கரமான ஒரு சத்தமாக இருக்குது. அதை பார்த்து எல்லோரும் பயந்து நடுங்கிறாங்க. உடனே இவனும் அதை கேட்குறான். கேட்டு நான் இவனை தோற்கடிக்க வைப்பேன். இவன் எப்படி அந்த சிங்கம் புலி மாதிரி இவனும் ஒரு விருத்த சேதனம் இல்லாத ஒரு மிருகம். இதை கிழித்து போட எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆண்டவர் அந்த பலனை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்லுவோம். ராஜாட்ட சொன்னோடனே ராஜா சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடைகளெல்லாம் கொடுப்பான். போட்டு நடந்து பார்ப்பான். அவனால் முடியாது, எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கையில் ஒரு கோலை எடுத்துக்கிட்டு அப்புறம் தன்னுடைய எப்பவும் கவனும் கல்லுமா தான் அலைவான். அந்த கவனையும் அந்த 5 கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்துக்கு ஏற்று போகிறான். அப்போது இந்த கோலியாத் அவனை பார்த்து பரியாசம் பண்ணுறான். என்ன நீ கம்பு தூக்கிட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனை பார்த்து என்ன செய்கிறான்? பரியாசம் பண்ணுறான். அப்போது அவன் என்ன சொல்கிறான்? அவனை குறித்து சொல்லும்போது அவன் 45வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க. தாவீது பிலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது,
அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக நின்று இவனும் வீர முழக்கம் விடுகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், கோபத்தில் இவ்வளோண்டு பொடிய மாதிரி இருக்கான், இவன் என்ன கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருவான். அவன் பக்கத்தில் வந்த உடனே தாவீது என்ன செய்கிறான், கவனில் கல்லை வச்சு அடப்பத்துலேருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த கவனில் வைத்து சுழட்டி என்ன செய்கிறான், எரியிறான். அது எங்கே போய் விழுது, 49வது வசனத்தை பாருங்கள். தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஓடி போய் அவன் இடுப்பில் வச்சிருந்த வாளை உருவி அவன் தலையை வெட்டி விட்டான். அவன் இந்த வாளை வச்சே அவனை வெட்டிட்டான். வெட்டி அவன் வீரன் விழுந்து விட்டான் என்ற உடனே பெலிஸ்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே இங்கும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இஸ்ரவேலர் அவர்களை விரட்டி பிடித்து அவர்களையெல்லாம் ஜெயித்திருவார்கள். அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார், பலன் கொடுக்கிறார். எப்படி பழக்குவிக்கிறார், அவனை முதலாவது வெண்கல வில்லை வளைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நம்மை கைப்பிடித்து நடக்க பழக்குவார். 4வது பார்க்கும்போது கைப்பிடித்து நடக்க பழக்குவார். ஓசியா 11ஆம் அதிகாரம் 3. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவென்று அறியாமற் போனார்கள். இஸ்ரவேலில் உள்ள எப்பிராயீமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை கைப்பிடித்து நடக்க பழக்குகிறார். எப்படிலாம் ஆண்டவர் நம்மளை பழக்குகிறார் பாருங்கள். இவனோடு சஞ்சரிக்க நம்ம பழகணும். 2வது அவருக்கு பயந்து நடக்க பழகணும். நம்மை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். 4வது நம்ம பார்க்கும்போது நம்மை கரம் பிடித்து நடக்க பழக்க வைக்கிறார். யுத்தம் எந்த எதிரி வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுத்து நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இப்படி பெலிஸ்தனை அந்த தாவீது சின்ன பையனாக இருந்தால் கூட அவன் என்ன செய்தான், ஒரே கல்னால் அவனை கொண்டான். இயேசுவின் நாமத்தில், தேவனுடைய நாமத்தில் வந்து உன்னை நான் வீழ்த்துவேன்னு சொல்கிறான். அப்படியே தேவனுடைய நாமத்தில் தான் போகிறான். போய் அவன் அந்த சின்ன ஒரு கல் போய் அவனுடைய நெற்றியில் பதிந்ததுனால அவன் என்ன செய்கிறான், முகங்குப்புற விழுந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு எழும்பவே முடியல. அவனை உடனே வெட்டி தலையை எடுத்துட்டான். இந்த மாதிரி கர்த்தர் தாவீதை யுத்தத்திற்கு என்ன செய்தார், பழக்க வைத்தார். அதே மாதிரி நம்மையும் ஆண்டவர் கரம் பிடித்து நடக்க பழக்குவார். இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் எப்பிராயீமை நான் கரம் பிடித்து நடத்தினேன். அவன் என்ன செய்யலை, நான் தங்களை குணமாக்குகிறவென்று அறியாமற் போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம போகவே கூடாது. யவீரு என்ன செய்கிறான், தன்னுடைய ஒரே மகள் 12 வயது மகள் மரண அவஸ்தைப்படும்போது ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படி ஆயிலும் என் வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பணும்னு சொல்ல உடனே அவளை நல்ல அவளை கை வைத்து நீர் அவருக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே யவீரு அங்கே போகிறான். போகிற வழியிலே அவங்க வீட்டிலேருந்து ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரித்து விட்டதுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இருன்னு சொல்வார். சொல்லி அவன் இயேசுவானவர் அந்த யவீருவோட வீட்டுக்கு போகிறார். போனால் எல்லாரும் அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22, 23 பார்த்திங்கன்னா இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ யவீர் வந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட மண்டாடுறான், என் பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனுக்கு இறங்குகிறார். யவீருனுடைய மகளை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் காப்பாற்றுறார். எப்படி காப்பாற்றுறாரு, அவள் வீட்டுக்கு போய் பிள்ளை 40வது வசனம், பிள்ளை இருந்த இடத்தில் தன்னோட யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு, பிள்ளையின் தகப்பனார், தாயையும் தம்மோடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம்.
அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பிள்ளையை தூக்கி எழுப்புறார். உடனே கையை பிடித்த உடனே அது எழுந்து நடந்தாள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ 12 வயது உள்ள அந்த சிறு பெண் ஆண்டவர் கைப்பிடித்த உடனே எழும்பி நடந்தாள். இது ஒரு ஆச்சரியமான ஒரு செயலாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம்மளை குணமாக்க வல்லவர் என்பதை இஸ்ரவேலர் உணரவே இல்லை. ஆனால் நம்ம அது இயேசுவானவர் எதெல்லாம் செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது மரித்த பிள்ளையை கரம் பிடித்து தூக்கி நடக்க வைக்கிறார். அதுபோல் ஆண்டவர் நம்ம பாவத்துக்கு மரித்து எப்படி இருந்தாலும் அவருடைய கரத்தில் நம்முடைய கரத்தை கொடுக்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மையும் என்ன செய்வார், நடக்கும்படி பழக்க வைக்க தேவனாக இருக்கிறார். கடைசியாக சிச்சைகளில் பழகினவர்கள். இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டு, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு, எதில் சிச்சையில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு சிச்சையில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தை தரும். எப்படி தருதுன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தகப்பங்கிட்ட இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக அவன் இஷ்டம் போல் ஜாலியாக இருந்தான். அவன் இப்போ எங்கே போயிட்டான், சகோதரர்களை பார்க்க போன இடத்துல அவங்க பொறாமை தீ எப்போ பற்றிக்கிட்டு எரியுது அவங்களுக்குள்ள. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அவனை முதல்ல குழியில் போடுறாங்க. பிறகு எடுத்து மீதியானியர் கையில் அடிமையாக விற்றுட்டாங்க, காசுக்கு விற்றுட்டாங்க. விற்றுட்டு தகப்பங்கிட்ட உங்கள் பிள்ளை இறந்து போயிட்டுன்னு சொல்லி மிருகங்களால் அடிபட்டு கிடந்துச்சு, அதனால துணி மட்டும்தான் கிடந்துச்சு, இது அவனுடைய துணி தான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட காட்டி ஏமாற்றிடுவான். அவனுடைய ட்ரெஸ்ஸையும் களைச்சி போட்டாங்க. அவன் இப்போ எங்கே போயிட்டான், எகிப்துக்கு போயிட்டான். மீதியானியர் எகிப்தில் கொண்டு போய் போத்திபார் அவனை அடிமையாக வாங்கிட்டான். அவன் வீட்டுக்கு கொண்டு போகிறான். அங்கே அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதை பார்த்து அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை பார்த்து அந்த போத்திபார் அவன் மீது அன்பு கொண்டான். அப்போ அவனுடைய மனைவி என்ன செய்கிறா, அவன் மீது வேண்டாத ஒரு பழியை சுமத்தி அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பிடுறான். சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் அங்கே பானபாத்திரன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், யோசேப்பை பழையபடி எகிப்துக்கு அதிபதியாக பார்வோனிடத்தில் போகிறான். சொப்பனம் பார்வோனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார் சொப்பனத்தை. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத காண்பிக்க ஒரு சொப்பனம், அங்கே 2 சொப்பனத்தை கொடுக்குறார். அதுக்கு அர்த்தம் தெரியாமல் அவன் திகைச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இந்த யோசேப்பு என்பவன் எனக்கு சொன்னாயா, அதை மாதிரி உங்களுக்கும் சொல்வான்னு சொல்லி இந்த பானபாத்திரக்காரன் அவன் சிறையில் இருக்கும்போது அவனுக்கு சொன்னது, அவன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது நிறைவேறியதுனால அவன் அதை ராஜாக்கிட்ட சொல்கிறான், பார்வோன்கிட்ட. பார்வோன் ராஜா உடனே அவனை அரண்மனைக்கு கூப்பிட்டு சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லும்படி கேட்கும்போது அவன் நல்ல அர்த்தம் சொல்லுவான். சொன்ன உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, இப்படி ஞானமுள்ள அறிவுள்ள ஒருவனை நீங்கள் அதுக்கு நியமித்து 7 வருஷம் நல்ல செழிப்பான வருஷத்தில் கிடைக்கிற தானியத்தெல்லாம் சேர்த்து வைங்க, நிறையா தானிய கிடங்குகள் செய்து அதில் போட்டு வைங்க, அப்புறம் அதை பஞ்ச காலத்தில் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லும்போது ராஜாவுக்கு இது செய்யக்கூடியவன் நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்வாங்க, அவரை எகிப்தின் அதிபதியாக மாற்றிடுவார். அவன் பேரை பொவர்னகேஸ்ன்ட்டு மாற்றி அவனை என்ன செய்கிறாங்க, ஒரு அதிபதியாக மாட்டான். அது வரைக்கும் அதிபதி ஆகும் வரைக்கும் அவன் எவ்வளவோ சிச்சைகளின் வழியாக செய்யாத பாவத்துக்காக சிறைக்கு போகிறான். இந்த சிறைக்கு போனதுனால தான் பானபாத்திரனுடைய சொப்பனத்தை சொல்லி அப்படியே அவன் எகிப்தின் அதிபதியானான். இப்போ ஒரு சிச்சை வந்தால் கூட கர்த்தர் அதில் அவன் கூட இருந்தால் அதுவும் ஒரு நன்மையாகத்தான் அவனுக்கு என்ன செய்து முடியுது. கடைசியில் அவனுடைய சகோதரர்களும் அங்கே தானியம் கொள்ள வரும்பொழுது அவர்களுக்கு தன்னை அவன் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தும் அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியல. நம்ம அவனை மீதியானியர்கிட்ட அடிமையாக விற்றமே, அவனா இப்போ எகிப்தின் அதிபதியாக இருக்கிறான்னா அவங்களுக்கு நம்பவே முடியல. அவங்க கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை அவங்க தகப்பனிடத்தில் சொல்லி தகப்பனையும் அங்கே வர சொல்லிடுறாங்க. அப்புறம் யோசேப்பு
அவர்களை நல்ல முறையில் பார்வோனிடத்தில் சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை வாங்கி கொடுக்குறான். அவங்க அங்கே இருக்கும்போது அவங்க அப்பா என்ன செஞ்சு போயிடுவார், யாக்கோபுக்கு வயதாகி அவர் இறந்துடுவார். இறந்த பின்பு அவனுடைய சகோதரருக்கெல்லாம் ஒரே பயமாயிரும். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பவும் வந்து அவங்ககிட்ட பக்கத்தில் வந்து விழுந்து கிடந்து அவன்கிட்ட கேட்பாங்க. 50வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பாருங்கள், அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார். 19, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆகையால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினார். தன் சகோதரர் பண்ணின அக்கிரமங்கள் அவனுக்கு முன்பாக தான் தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அவர்களை மன்னித்தான். அதே போல் நம்மளும் சகோதர சிநேகத்தில் தான் தரித்திருக்க சொல்கிறார் ஆண்டவர். அப்படி நம்ம சகோதரர்களே என்ன செய்யக்கூடாது, சண்டை போட்டு ஒதுக்கக்கூடாது. அவர்களோடு அன்பும் ஐக்கியமாக நம்ம கொள்ளும் பொழுது அவர்கள் தாங்கள் செய்கிற பாவங்களே என்ன செய்வாங்க, உணர்வாங்க. உணர்ந்து நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருப்பார்கள். நம்ம வந்து அவர்களை மன்னித்து அவர்களோடு அன்பு செலுத்தி அவர்களோடு நன்றாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர்களையும் சந்திப்பார். அப்போ தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களையும் ஆண்டவர் என்ன செய்வார், காப்பாற்றுவார். அதனால் நம்ம வந்து எப்படி யோசேப்பு பல சிகிச்சைகளின் வழியாக அவன் சென்ற போதிலும் அவன் கடைசியில் சமாதானத்தை, நீதியாகிய சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதுபோல் நாமும் சிச்சைகளின் வழியாக நம்ம பழகினாலும் அந்த சிச்சைகள் நமக்கு என்னது கொடுக்கும், கடைசியில் அவரோடு உள்ள ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கிறதாக இருக்குது. இப்போ 5 விதமான பழகுதலை பற்றி நாம் தியானித்தோம். அதில் முதலாவது தேவனோடு உள்ள சஞ்சரிப்பு. தேவனோடு நாம் சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஏனோக்கும் நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தார்களோ அதுபோல் நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறோம். நோவா வந்து தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரிக்கெல்லாம் செய்கிறான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் என்று சொல்லி எல்லாராலும் அவன் சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் தேவனோடு சஞ்சரித்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்தபடியால் தேவன் அவனை என்ன செய்ய, பயங்கரமான உலக அழிவிற்கு அவன் குடும்பத்தையும் என்ன செய்தார், கர்த்தர் காப்பாற்றார். அவன் ஒரு குடும்பத்தை தான் கர்த்தர் என்ன செய்தார், காப்பாற்றி பெருக செய்தார். அடுத்தாப்புல தேவனுக்கு பயந்திருக்க நாம் பழக வேண்டும். யோபு எப்படி தேவனுக்கு பயந்து தன்னுடைய பிள்ளைகள் எது தப்பு செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறான். அப்படி ஆண்டவருக்கு பயந்து அவன் நடக்கிறான். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்கிறார், தேவனுக்கு பயந்து நடக்கிறான், அவனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் கர்த்தருக்கு பயந்து உத்தமனாக இருந்தான். அவனுக்கு எல்லாம் அவ்வளோத்தையும் அவன்கிட்ட இருந்து பிடுங்கி அவனை சோதனைக்கு உட்படுத்தின போதிலும் அவன் தன் வாயினால் என்ன செய்யலை, பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்று சோத்திரம் பண்ணணுமா? அப்படி சொல்லுவோமா? அதை நினச்சி பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு உத்தமமான மனிதனாக யோபு இருந்தான். தன் சிநேகிதர் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த சிநேகிதர் அவனை என்ன செய்கிறாங்க, குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சிநேகிதர்களையும் தேவன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார் என்று அறிந்த உடனே அவர்களுக்காக என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். அதனால் கர்த்தர் அவன் சிறையிருப்பை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அப்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தரோடு கூட ஜீவிக்க பழகியிருப்பார்கள். அடுத்தாப்புல ஆண்டவர் என்ன செய்கிறார், தம் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறார். எதிரி வரும்பொழுது நாம் யுத்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், பழக்குவிக்கிறார். எப்படி தாவீதை பழக்கினாரோ அதுபோல் நம்மையும் என்ன செய்வார், எதிரிகளை எதிர்ப்பதற்கு அவர் சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தரித்து கொண்டவர்களாய் சாத்தானை
எதிர்த்து நின்று நாம் அவரோடு கூட கைப்பிடித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நம்ம பார்க்கும்போது சிச்சைகளில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சிச்சைகளில் பழகின அந்த யோசேப்பு கடைசியில் நம்ம பார்க்கும்போது அவனுக்கு என்ன கிடைத்தது? தன் சகோதரர்களோடு அவன் சந்தோஷமாய், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களெல்லாம் நல்லா பராமரிப்பேன் என்று சொல்லி தகப்பன் இறந்த பின்பும் அவர்களை எகிப்திலே வைத்து தான் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராதபடி பாதுகாத்து கொண்டார். அந்த அளவுக்கு சகோதர சிநேகத்தில் இருக்கலாம். அவங்க தான் அவனை தூக்கி குழிக்குள்ளே போட்டு கடைசியில் மீதியான கையில் விற்று போட்டார்கள், காசுக்கு விற்றாங்க. அந்த அளவுக்கு அவன் சிச்சையில் மாட்டினா கூட அவனுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்படி கர்த்தர் செய்தார். இப்போ இந்த 5 காரியங்கள்: தேவனோடு பழகுதல், தேவனோடு சஞ்சரிக்க பழகுதல், தேவனுக்கு பயந்திருக்க பழகுதல், கர்த்தர் நம் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார், கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடக்க பழக்குகிறார், 5வது கர்த்தர் நமக்கு தரும் சிச்சைகளில் அவர் பழக்குவதால் நீதியாகிய சமாதான பலனை நமக்கு தருகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதுவரைக்கும் கர்த்தாவே இந்த பழகுதல் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, இவ்வாறு நாங்கள் உம்மோடு உள்ள பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும், அதனால் எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. உடைய வேதத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக, உமக்கு பயந்து உமது வழியில் நடக்கிறவர்களாக, ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்கிறவர்களாக, அன்பின் தகப்பனே, உம்முடைய எங்களுடைய கைகளை, எங்களுடைய கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீர் காட்டும் வழியில் நாங்கள் நடக்கிறவர்களாக, அன்பின் தகப்பனே, சிச்சைகள் வரும்பொழுது ஆண்டவரே, நீர் சிச்சைகளின் வழியாக நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தாவை பொறுமையாய் கடந்து செல்லும் பொழுது நீர் எங்களுக்கு நீதியாகிய சமாதானத்தை எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். எப்படி யோசேப்பு கர்த்தாவை தெரியாத இடத்திலே எகிப்தின் அதிபதியாகவும் அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைந்தது அப்பா. ஆண்டவரே, அப்படியாக அவன் அந்த இடத்திலே சீரும் சிறப்புமாய் வாழவும் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கவும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிச்சைகளின் வழியாக கடந்து சென்றாலும் கடைசியிலே நீதியாகிய சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் நீதியாகிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. நாங்கள் உம்மை திட்டுகிறவர்களாய், உமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இராதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவே, இந்த செய்தி ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் கர்த்தாவே. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதற்கென்று கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, நீர் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இதுவரைக்கும் நம்ம பழகுதல் என்ற தலைப்பில் தியானித்தோம். ரிலேஷன்ஷிப் வித் காட் என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.